அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்ம ஒரு பாரம்பரிய விவசாயிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோங்க. நம்ம குடும்பமே ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பம் தான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மிளகா நாற்று வச்சுருக்குறேங்க. ஒரு 8000 நாற்று இதில் வச்சுருக்குறேங்க. ஒரு 82 சென்ட் இதில். இப்போ இதில் சொல்லப்போனால் ஆல்ரெடி 2 ரசாயன மருந்து வந்து இதில் அடிச்சிருக்குறேங்க. ஒரு கான்பிடாரு, ஒரு அஸ்பிட் பவுடர், இந்த மாதிரி. அதுக்கு பின்னால் ஒரு மருந்து அடிச்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரசாயன மருந்து வந்து 2 கொடுத்துருக்கு. கியூமிக் அப்படிங்கிறதுடையது ஆல்ரெடி வேருக்கு கியூமிக் கொடுத்துருக்கு. இப்போ 3ஆவதாக ஒரு மருந்து படிக்க போகிறேங்க. இந்த 3ஆவது மருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சொல்லப்போனால் இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இயற்கையான மருந்து. 2வது வந்து இப்போ சொல்லப்போனால் இது பயோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த பயோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேப்ப அந்த காலங்காலமாக சொல்லுவாங்க, இந்த வேப்ப மரத்தினுடைய தன்மையே வேறு. இது முக்கியமான ஒரு மூலிகை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் கொட்டியை சேகரித்து அந்த வேப்ப எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. அந்த வேப்ப எண்ணெயை ஆட்டி அந்த வேப்ப எண்ணெயை வந்து கலந்து ஒவ்வொரு டைமும் மருந்து அடிக்கிறாங்க. நம்ம கிராமப்புறங்களில் வந்து வேப்பங்கொட்டை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ மரங்கள்லாம் இருக்குது, இந்த குருவிலாம் சாப்பிட்டு போடக்கூடிய இந்த விதை கிடைக்குது. அந்த விதையை எடுத்து நம்ம இடித்து அந்த விதையை அப்படியே ஒன்று கோமியத்தில், நம்ம மாட்டு கோமியம் இருந்தால் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி இருந்தால் கூட தண்ணியில் ஒரு மில்லி அளவில் எடுத்து நம்ம ஆல்ரெடி சரி. மீன் அமிலம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏராளமாக இப்போ பயன்படுத்துகிறாங்க. அந்த மீன் அமிலத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த மாதிரி மிளகாய் செடி, இந்த மாதிரி கத்திரி செடிங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அந்த மீன் அமிலத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த மீன் அமிலம் வந்து குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன் அமிலம் வந்து ஒரு நம்ம மீனுடைய கழிவு, சாதாரணமாக சொல்லப்படுங்க, மீன் இருந்தால் நம்ம மீன் இருந்தால் மீனை போட்டுக்கிறாங்க. அப்படி மீன் இல்லை அப்படின்னா மீனுடைய கழிவு, நம்ம சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய குடல், செதால், இந்த மாதிரி வேஸ்ட்டாக கழிவை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கணும். அதை எடுத்து ஒரு 10 கிலோ கழிவு எடுக்கிறோன்னா ஒரு 11 கிலோ நம்ம நாட்டு சர்க்கரையை எடுத்து கலந்து ஒரு 28 நாள் அதை ஊற வச்சு அப்படியே 2 மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அது 2-3 வருஷத்துக்கு கூட நமக்கு தாங்குது. அந்த மாதிரி வந்து சொல்ல போனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மீன் அமிலமும் இதுக்கு கொடுக்க போகிறோங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஏராளமாக வளர்ந்துருது. இந்த மிளகாய் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறதுக்கு கஷ்டப்படணுமோ அந்த மாதிரி தான் இந்த மிளகாயை நம்ம வளர்க்குறதுக்காக கஷ்டப்படணும். இப்போ பாருங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா முரணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளும் அப்படி முரண மாதிரி முருண்டு போயிடும். இதெல்லாம் வராமல் நம்ம காத்துக்கிறதுக்காக 7 நாள் வாரத்துக்கு ஒரு மருந்து இதுக்கு கட்டாயம் நம்ம அடிச்சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு 2 மருந்து, குறைஞ்ச 3 நாள் 4 நாளில் கூட மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையாகும். இது சொல்லப்போனால் மிளகாய் வச்சதுலேருந்து ஒரு 45 நாளைக்குள்ள இந்த செடி காய்க்கு வந்துடும். இந்த 45 நாளைக்குள்ள காய்க்கு வரதுக்குள்ள என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மருந்து அடிச்சு இது முழுவாமல் இதை கொண்டாந்தால் தான் இந்த செடியை நம்ம ஒரு காயை நம்ம போட்ட முட்டுவலி அசலாச்சும் பார்க்கணும். பேன் அப்படிங்கிறது வந்து எல்லா இதுலேயும் செடிகளில் இருக்கும். அந்த பேனுக்காக வந்து ரசாயனம் ஒன்று கொடுத்து தான் வேறு வழி கிடையாது. அதையும் தாண்டி இப்போ அது அந்த ரசாயனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கே மீன் அமிலம், நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் இதெல்லாம் இருக்குது. இது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதாங்க நம்மளுடைய வேப்பங்கொட்டை கரைசல். இந்த வேப்பங்கொட்டையை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் நம்ம இது பண்ணுறது, நம்ம மரத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை. இந்த வேப்பங்கொட்டையை எடுத்து நம்ம அழகாக கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, நைட்டு தான் இடித்து ஊற வச்சேன். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குது எனக்கு. இப்போ இந்த மருந்தையும் வந்து நம்ம இது கலக்க போகிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் வைக்கக்கூடிய முட்டை, இதில் நிறைய நோய்களை வந்து இந்த வேப்பங்கொட்டை வந்து இந்த கசப்பு வந்து தடுக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்மளுடைய இந்த வேப்பங்கொட்டையை இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தான் கலக்க போகிறேன், நம்ம அடிக்க போகிறோங்க மருந்தில். இது ஒரு மருந்து. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மீன் அமிலம் அப்படிங்கிறது இதுதான். இந்த மீன் அமிலத்தை என்னடா இந்த கேனில் ஊற்றி வச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்க. இது குறைஞ்சது நாங்கள் தயாரித்து 2 வருஷம் ஆகுது. ஒரு 10 கிலோ மீன் குடல், அதுக்கு மேலே ஒரு 11 கிலோ வெல்லம், இதெல்லாம் போட்டு 2 வருஷம் முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நாளாக வேறு கத்திரிக்கு ரெடி பண்ணி வச்சு அந்த கத்திரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த இது மீன் அமிலத்தை வச்சுக்கிட்டேன். இந்த மீன் அமிலம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது 2 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறத இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் அந்த மீன் அமிலம். 2 வருஷம் ஆகிடுச்சு. இது உள்ள நல்லா பூரா போய் உள்ளே துவஞ்சி கட்டியாக இருக்குங்கிறதுனால தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி தேன் மாதிரி இருக்குது. இது மனம், இந்த மீன் அமிலம் பார்த்தா மணக்கிறதே பார்த்தீங்கன்னா இது பஞ்சாமிரதம் பார்த்துருக்கீங்களா? பழனியினுடைய பஞ்சாமிரதம் மாதிரி இது மனம் அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் இருக்கும். பாருங்க, இதுங்க உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன்.
இதெல்லாம் துணி போட்டு நல்லா துணி இருக்குது இல்லைங்களா, துணியில வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே இதாகாத நல்லா வடித்து வச்சிருக்கிறோம். நல்லா சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய மீன் துள்ளி, அதில் இருக்கக்கூடிய செதால், இந்த மீனுடைய முள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ்வளோ அற்புதமான முறையில் வச்சிருக்கிறேன். பாருங்க, இது எந்த மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இருங்க, உங்களுக்கு டப்பாவில் ஊற்றலாம். பாருங்க, இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ml டப்பா. இதில் இந்த இதை ஊற்றலாம் பாருங்க. இப்படி இதுதான் அந்த மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இது பாருங்க எந்த மாதிரி தான் இப்படி கும்முன்னு பஞ்சாமிரதம் குறைஞ்சது 2 வருஷமா இருக்குது. இது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சு 2 வருஷம் ஆகுது. இது பழசாவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். இப்போ பாருங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த அளவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 2 4 டேங்க்கு வந்து ஊற்றிட்டு இருக்கிறேன் இந்த மீன் அமிலத்தை. இதெல்லாம் வந்து முழுக்க இயற்கை சார்ந்த நம்மளுடைய மீன் அமிலம். இதெல்லாம் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாதது. நாலு ஊற்றியாச்சு. இதுதான் இந்த மீன் அமிலம். பாருங்கள், இந்த மீன் அமிலம் எந்த மாதிரி எப்படி இருக்குதுங்கிறது மட்டும் பாருங்கள். இந்த மீன் அமிலத்தை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்தை நம்ம வேருக்கும் விடலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வேர் விடுறதுக்கு இதுலேருந்து முள் அதுலேருந்து இருக்குது இல்லைங்களா, அந்த செதால் இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை ஓரம் எடுத்து வச்சிடலாம். மீன் அமிலம் பாருங்க, இது மீன் அமிலத்தை அதில் ஊற்றியாச்சு. இப்போ இது நம்ம அளவு வந்து 4 டப்பா இதில் வரணும். நமக்கு 4 டேங்க்கு 4 டப்பா வருதுன்னு பார்த்துக்கலாம். தண்ணி அந்த ஊற்று 2 மீன் அமிலம் சுத்தமான இது பார்த்தீங்கன்னா பயோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு இதுதான் இது. வந்து நம்ம இதில் 3 ஊற்றியாச்சு. இதில் 4 டப்பா ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து மீன் அமிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, வேப்பங்கொட்டை கரைசல். இது பிடி தண்ணி வச்சு இது கூட அப்படியே வடிகட்டலாம். அப்படியே அப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு கொண்டாரு. இதில் அதில் ஊற்றாது, அங்கே ஊற்றாது, அதில் கொண்டு ஊற்றி வைக்கிறாங்க. பாருங்க, இது வந்து நம்ம வேப்பங்கொட்டை கரைசல். இதையும் கலக்க போகிறேங்க. சுத்தமான இது வந்து இதுவும் ஒரு பயோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத சுத்தமான நம்ம வேப்பங்கொட்டை தான் இது. ஒன்று ஊற்றியாச்சு.
2 ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. தண்ணி கொண்டு ஊற்றியாச்சு. இந்த டபுள் முள் இப்போ இதில் 4 ஊற்றியாச்சு. இதுக்கு 4 நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது 4 ரெடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வேப்பங்கொட்டை கரைசல். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் அமிலம் 2 ரெடி. கலக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இதை எடுத்து மாற்றிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பவுட்ரு, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் செம்பேன் அப்படிங்கிறது தான் அந்த மிளகாட்டில் நிறையா இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ரசாயனம் கொடுத்தா தான் அந்த பேனை நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம இது பண்ண முடியும். நம்ம எடுத்த மீன் அமிலம், இந்த வேப்பங்கொட்டை கரைசல் இதெல்லாம் வந்து செடியினுடைய வளர்ச்சிக்காகவும் செடியினுடைய பாதுகாப்புக்காகவும் கொடுக்குறேங்க. இது வந்து அந்த பேனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுக்குறேங்க. வாங்க இந்த பவுடரையும் கரைச்சிக்கலாம். பாருங்க இந்த பவுட்ரு முண்டுட்டு அதில் உள்ள குடத்தில் தண்ணிக்குதா? குடத்தில் மொண்டு எடுத்துட்டு அப்பாலத்தை மொண்டு வந்துருமா? சரி, இதில் மொண்டு நிறைய எடுத்துட்டோம். இதில் ஊற்று, இதில் உள்ள ஊற்று. பாருங்க, இது ஒரு 4 டேங்க் ஆனதை கரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஓகேவா, இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு போயிடலாம். ஒன்று ஊற்று, இன்னும் 4 ஊற்று போதும், கட் பண்ணி எடுத்துட்டு. சரி, ஊற்று ஒன்று ஊற்று, நிறைய ஊற்று ஒன்று ஊற்று நான் ஓகே.